இன்சிஸ்ட், இன்ட்யூஷன் இப்படி ரெண்டு இருக்குது. இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வு, இன்சிஸ்ட்னா உடல் சார்ந்த உள்ளுணர்வு, உடல் மொழி அப்படின்னு சொல்லலாம். உடல் எல்லா உயிருக்குமே இந்த இன்சிஸ்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இருந்தாலும் நாம் அதை கண்டுக்கிறது இல்லை, அதை உணர்றதே இல்லை. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் உணர முடியல. இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சவுந்தர். மாடு இருக்கு இல்லையா, திடீர்னு அசைப்படாது. அசைப்போடுறதுன்னா என்னென்னா, வாய் எப்படி மென்னுகிட்டே இருக்கும் இல்லையா, அது சில நேரம் பண்ணாது. அப்போது ஏன் அசைப்போடல பண்ணலன்னா உணவே எடுத்திருக்காது. ஏன் எடுக்கலைன்னா அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரு மாடோட வாய் அசையாமல் இருக்குது அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிக்குவாங்கன்னா, இன்றைக்கி இந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிக்குவாங்க. எந்த உயிரும் உடம்பு சரியில்லைன்னு உணவு எடுத்துக்காது. நம்மளும் அப்படி தானே இருப்போம், அப்படி தான் இருக்கணும்னு தோணும், ஆனால் இருக்கிறது இல்லை. ஒரு பழக்க தோஷத்தில் உணவு எடுத்துருவோம். மருந்து மாத்திரை எடுக்கிறோம் இல்லையா, வெறும் வயிற்றில் சாப்பிட முடியாது இல்லை. இப்படியெல்லாம் எடுக்காமல் இருக்கணும்னா பசி இல்லைன்னா உணவு எடுக்கக்கூடாது. மிகச்சிறந்த ஒரு உண்ணாநோன்பு எது தெரியுமா? பொதுவாக உண்ணாநோன்புங்கிறதுனா வெறும் தண்ணி குடிச்சிட்ருக்கிறது, ஜூஸ் குடிச்சிட்ருக்கிறது, 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்கிறது, வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்ருக்குது, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரே நாளில் நிறைய கேப் கொடுத்துருக்கிறது. இது நிறையா உண்ணாநோன்பு இருக்குது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு பசி வரும் வரை உண்ணாது இருப்பது. எப்போதுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு அருமையான உண்ணாநோன்பு. பசி இல்லை உணவை தொடையும், பசி இல்லாவிட்டால் உணவில் கை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கணும். 2வது, என்ன சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத முழுசும் உடல் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் உங்கள் காதுக்கு தாங்க அதை கேட்க மாட்டேன்து. காரணம், நம்மகிட்ட மனசு இருக்குல்ல, அந்த மனசு எதையோ சொல்லுது. அந்த மனசு சொல்கிறத தான் கேட்குமே ஒழிய அந்த உடல் சொல்கிறத நம்ம கேட்குறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. உடலில் பட்டை தீட்டி வைங்க, ரொம்ப ஷார்ப்பாக மாற்றுங்க, ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றுங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு வயிற்றுக்குள்ளே போய் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்தில் உங்கள் வயிறு எதை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதில் என்ன சத்து இருக்குது, எவ்வளவு கலோரி இருக்குது, எல்லாத்தையும் உங்கள் உடல் சொல்லும். சாப்பிட்டதில் காரம் அதிகமாக இருக்கா, உப்பு அதிகமாக இருக்கா, இல்லை தேவையில்லாத ஏதாவது விஷயங்கள் கலந்துருக்கா, எல்லாமே சொல்லும். வாய் சொன்னதுக்கப்புறம் வயிறு சொல்லும். திடீர்னு சாப்பிட்ட பிறகு ஒரு தலைவலி வருதுன்னு வைங்க, சாப்பிட்ட உணவு சரியில்லை, அதில் இதில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை முதல்ல பண்ணணும். சில உணவுகள் சரியில்லைன்னா உப்பு தண்ணி குடித்து வாந்தி எடுத்து அந்த விஷத்தை கூட நம்ம முறிக்க முடியும். உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்? உங்கள் வயிற்றில் இருக்கணும். உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்? உங்கள் தலையில் இருக்கணும். இங்கே தான் அதிகமாக நீங்கள் உணரக்கூடிய பகுதிகள். உங்கள் தலைவலிக்கு தானே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை விட்டு தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்களா? இதை என்ன ஒரு மாயம் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன செய்வீங்கன்னா, தலைவலிக்குன்னு இப்படி பலவிதமான மருந்து எடுத்து பூசுவீங்க. இது மிகப்பெரிய தப்பு. தலை ஏன் வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த வலியை நீக்குவீங்களா? அதை விட்டு தலைக்கு மருந்து போட்டுட்ருப்பீங்களா? அப்புறம் என்னென்னா, உங்களுடைய கை கால்களில் தெரியும். நீங்கள் எதை சாப்பிட்டதுனாலும் சரியில்லைன்னா, உடம்புல வேண்டிய சக்தி இல்லைன்னா, உற்சாகம் இல்லைன்னா, உங்கள் கை காலில் சோர்வு இருக்கும். அதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். உங்கள் உடல்லையே மிகப்பெரிய ஆர்கன்கக்கூடிய உங்களுடைய தோல், அது சூடு குளிர்ச்சி எல்லாத்தையும் பார்த்து சொல்லும். நீங்கள் சாப்பிட்ட உணவில் ரொம்ப காரம் இருந்ததுன்னா உங்கள் தோலில் அதை அப்படி உணர முடியும். ஒவ்வொரு உணவும் உங்கள் தோலில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்கள் கவனித்து பார்க்க முடியும். இப்படி உடல் முழுசும் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கு, நீங்கள் தான் அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு அடைச்சி வச்ச ஒரு ரூமுக்குள்ளே போகிறீங்க, ஒரு கெட்ட வாசனை இருக்குது, ஒரு மாதிரி டஸ்ட்டு நிறைஞ்சிருக்கு, உடனே தலைவலிக்கும். உடனே நீங்கள் வெளியே வந்துடணும். அந்த இடத்துல இருக்கக்கூடாது, சமாளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உடலுங்கிறது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப கவனமாக பார்க்கணும். உணவுலையும் ஸ்மெல்லையும் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை பாதிக்குங்கிறது நல்லா தெரிஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் உணவில் உங்கள் உடலில் முழு கவனம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒன்று சொல்லட்டுமா, நான் இப்படிலாம் சொல்லிட்டேனேன்னு நீங்கள் டெஸ்ட் எடுக்காமல் இருந்துடாதீங்க. டெஸ்ட் எடுத்து உங்களுடைய உணர்வுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் சவுந்தர்.